ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் அரசியலில் ரொம்பவே சூடு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு பக்கம் திமுக கூட்டணி வச்சுட்டாங்க, மறுபக்கம் ஏடிஎம்கே கூட்டணி வச்சுட்டாங்க. தமிழர் வீட்டுக்கெல்லாம் யாருடைய கூட்டணி இல்லாமல் தனிச்சு நிற்க போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்விக்குறியாக இருக்குது. உண்மையிலே கூட்டணிக்கு வருவாங்களா இல்லை தனிச்சு நிற்க போகிறாங்களா? ரொம்பவே எதிர்பார்ப்பு பயங்கரமாக இருக்குது. தமிழக வீட்டுக்களை தோலை வச்சு பொதுமக்களும் நிறைய பேர் எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. இந்த எலெக்ஷனுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. என்ன முடிவெடுக்க போகிறாங்க தளபதி விஜய்? தனிச்சா இல்லை கூட்டணியா? இப்போ அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். யாரோட கூட்டணி வைக்க போகிறோம் பார்ப்போம். விக்கிரவாண்டி மாநாட்டில் தளபதி விஜய் நம்மளை நம்பி கூட்டணிக்கு வரவங்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு உண்டு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதை நம்பி யாருமே தளபதி விஜயோட கூட்டணி வைக்கிறதுக்கு வரவில்லை. ஏன்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு மட்டும் தான் சொன்னார், பணத்தில் இல்லையே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் மாதிரி கூட்டணி வச்சுக்கிட்டாங்க. ஆனால் காங்கிரஸ் மட்டும் எங்களுக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு வேணும்னு திமுக தொடர்ந்து கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்குது. ஆனால் முதல்வர் என்ன சொன்னான்னா அதெல்லாம் ஒத்து வராது அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே தான் இருக்குது. இப்போதைக்கு தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே தான் இருக்குது. அதில் உடன்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்று காங்கிரஸ் கூட்டணி முடிவு வருமா, திமுக கூட்டணி இருக்குமா, இல்லை காங்கிரஸ் வெளியே வந்து தமிழக வெற்றி கழகத்தோட இனமாக எல்லா ஒட்டுமொத்த அரசியலுக்கெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்தோட காங்கிரஸ் கூட்டணி வச்சாகணும். இல்லைன்னா கேரளாவில் காங்கிரஸ் ஜெயிக்கிற வாய்ப்பு இல்லை. கேரளாவை பார்த்தீங்கன்னா தளபதி விஜயோட கொட்டை. எப்படி இருந்தாலும் கேரளாவில் கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸ் ரெண்டு பேர் எலெக்ஷனில் மாறி வரும். இந்த தடவை காங்கிரஸ் ஜெயிச்சாங்கன்னா தளபதி விஜய் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் காங்கிரஸ் கேரளாவில் ஜெயிக்க முடியும். அதனாலே கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்தோட காங்கிரஸ் கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தை பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்காங்க, எத்தனை சீட்டு கொடுக்கலாம் என்ன ஏதுன்னு. ஸோ உறுதியாக திமுக கூட்டணி விட்டு காங்கிரஸ் வெளியே தான் என்னென்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். தேர்தலுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் என்ன நடக்குது என்னது வெயிட் பண்ணி பார்ப்போம்.